வியூவர்ஸ், இன்னைக்கு ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபருக்காகவும் அகைன் நம்மளோட கஸ்டமருக்காக கார் எவாலுவேஷன் பண்ண வந்திருக்கோம். இது வண்டி ஹோண்டா ஜாஸ் 2016 மாடலு. 2016 தானே சார்? ஆமாம், 2016 மாடலு, 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சிங்கிள் ஓனரு வண்டி, டீசல் வண்டி. ஸோ இதை தான் நம்ம எவாலுவேஷன் பண்ண வந்திருக்கோம். இன்டீரியர் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியருமே நல்லா இருக்கு. வண்டியோட எக்ஸ்டீரியர் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட அண்டர் சேஸ்லாம் செக் பண்ணிட்டேன், எல்லாமே சரியாக இருக்குது. என்ஜினில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் எதுவும் பண்ணலை. ஆசைச்சு நல்லா இருக்கு. ஸோ வண்டி நார்மலாக ஸ்டார்ட் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லேட் ஸ்டார்ட்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. என்ஜின் ஸ்டார்ட் ஆகிற அந்த டைமிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக தான் இருக்குது. நார்மலாக டீசல் என்ஜினில் இந்த ரம்பிள் இருக்க தான் செய்யும். இது வந்து சரியான ரம்பிள் தான், அதாவது இந்த என்ஜினில் வரக்கூடிய ரம்பிள் தான், அப்நார்மல் கிடையாது. வண்டியோட என்ஜின் ஐட்லிங் செக் பண்ணலாம். வண்டியோட என்ஜின் ஐட்லிங், வைப்ரேஷன் அண்ட் சவுண்ட் கம்ப்ளீட்டாக அந்த ரிதமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. என்ஜின் எதுவும் டிஸ்அசம்பிள் பண்ணி எந்த மேஜர் ஒர்க்கும் பண்ணினதுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லை. ஸோ என்ஜின் ஓகே தான். 60 to 70% வரைக்கும் டயர் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ ஏசி இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடினா தான் நமக்கு தெரியும் அதனுடைய எஃபெக்ட்னஸ்ஸு. ஸோ ஒரு பிரிட்ஜ் மேலே ஏறி பார்க்கலாம், எப்படி பிக்கப் இருக்குன்னு பார்ப்போம் வண்டியை. இப்போ செகண்ட் கியர் போட்டு மூவ் பண்ணுறேன். ஸோ வண்டியோட ஆக்சிலரேஷன்லாம் சூப்பராக இருக்குது. பிக்கப் நல்லாவே இருக்குது வண்டி. வண்டியோட புல்லிங்லாம் சூப்பராக இருக்குது. அஃப்கோர்ஸ் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துட்டேன், நல்லா இருக்கு. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான், நல்லா இருக்குன்னா அப்படியே கம்பெனியோட அப்படியே பெயிண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சில இடத்துல பெயிண்ட்லாம் அடிச்சிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் ஆக்வர்டாக இல்லை. இன்ஃபேக்ட் கஸ்டமருக்கே வந்து பார்த்தோன்னா அந்த பெயிண்ட் அடிச்சது வந்து தெரியுமான்னு தெரியல, கேட்டு பார்த்தோம். சார் நீங்கள் இல்லை தெரியல, கவனிச்சிங்களா? தெரியல. ஸோ வண்டியில் வந்து பார்த்தோன்னா ஓவராலாக பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ ஆனால் அது அந்தளவுக்கு பெருசாக வந்து கஸ்டமரே கண்டுபிடிக்க முடியலன்னா சக்ஸஸ் தான், ஓகே தான். ஸோ அதை போயிட்டு வந்து பார்த்தோன்னா பெரிய குற்றம்லாம் கிடையாது, நேச்சுரலாக செய்கிற விஷயம் தான். இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் அடிச்சது கஸ்டமருக்கு தெரியாத அளவுக்கு நல்லா குவாலிட்டி அடிச்சிருக்காங்கன்னா தட் இஸ் கிரேட். ஏன்னா 2016 மாடலு, கிட்டத்தட்ட 9 வருஷம், கிட்டத்தட்ட வந்து 7 years ஆயிடுச்சு. 7 years ஆயிடுச்சு. லெஃப்ட் தானே சார்? 7 years ஆயிடுச்சு. ஸோ அங்கே எங்கே ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்க தான் செய்யும். ஆனால் இப்போ இந்த வண்டியில் எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட்டுமே இல்லை. கஸ்டமர் கேட்டுருவோம், சார் ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்குமா அந்த வண்டியில்? இல்லை. ஸோ அந்த ஸ்க்ராட்ச் டென்ட்டையும் நல்லா நீட்டாக இவங்க வந்து பார்த்தோன்னா ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்டர்னில் கம்ப்ளீட்லி ஓகே. ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா நல்லாவே பர்ஃபெக்டாக இருக்குது, புல்லிங்லாம் எதுவுமே இல்லை. ஸோ பிக்கப் பொறுத்தவரையில் ஐம் கம்ப்ளீட்லி ஓகே. கிளட்சமே வந்து பார்த்தோன்னா ஓகே தான். ஸோ வண்டி வந்து 55,000 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா என்ன ஸ்டேட்டஸ் இருக்கணுமோ அந்த ஸ்டேட்டஸ் இந்த வண்டி இருக்குது. ஸோ சஸ்பென்ஷனே கேட்டுறேன் கஸ்டமர்கிட்ட, சார் நீங்கள் தான் ஃபீல் பண்ணுறீங்களா உங்களுக்கு சஸ்பென்ஷனு? ஐம் ஓகே. எனக்கு பெரிய நாலேஜ் இல்லை, ஆனால் பார்க்க நான் உட்காந்துருக்கும் நல்லா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா அந்த சஸ்பென்ஷனுடைய குவாலிட்டிலாம் செக் பண்ணுறதுக்கு சஸ்பென்ஷன் ஓகே தான் எனக்கு. ஓகே. இந்த வண்டி ஓவராலாக எக்ஸ்டீரியர், இன்டீரியர் அண்ட் என்ஜின் பெர்ஃபார்மன்ஸு, தென் கியர் பாக்ஸ், ஸ்டேரிங்ஸ், ஸோ கம்ப்ளீட்லி பிரேக், சஸ்பென்ஷன்ஸ், ஐம் கம்ப்ளீட்லி ஓகே ஆஃப் திஸ் கண்டிஷன். ஓகே. இந்த வைப்பர்லாம் செக் பண்ணிருக்கீங்க? ஸோ வைப்பர், ஹெட்லைட்லாம் வந்து நம்ம வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதெல்லாம் இன்ஃபேக்ட் அதெல்லாம் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து வாங்க வேண்டாங்கிறதுக்கான பாயிண்ட்டாக இருக்காது அது. ஓகே. நம்ம பன்னெண்டு வச்சுன்னா ஒர்க்காக இருக்கும், சரி பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். வழியே டெசிஷன் மேக்கிங்க்கு அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. ஓகே. ஸோ டெசிஷன் மேக்கிங்க்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிட்டோம். என்ஜின் ஐட்லிங் கண்டிஷன் எப்படி இருக்குது, அதனுடைய ஸ்மோக்ஸ் லெவல் எப்படி இருக்குது, தென் டெஸ்ட் ட்ரைவில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே. ஸோ கம்ப்ளீட்லி ஐம் சாட்டிஸ்ஃபைட் ஆஃப் திஸ் கார். ஓகே. சார் நீங்கள் டீலர்கிட்ட சொல்லுங்கள், சில்னஸ் வந்து மாடரேட்டாக தான் இருக்குன்னு சொல்லிடுங்க. ஓகே. இப்போ நீங்கள் வந்து டீலர்கிட்ட நெகோஷியேட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ்களில்
இது வந்து அந்த பெட் இன்ஜின் பெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே மாற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதும். பிறகு இந்த ஏசி வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் மாடரேட் லெவலில் தான் இருக்குது. சரிங்களா? பட் இந்த இப்போ என்னன்னா ஆக்சுவலி இப்போ வெதர் நல்லா இருக்கு. நம்ம கிளைமேட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கிளைமேட்டாக இருக்கு. மத்தியான டைம்ல கொஞ்சம் மணி 12 மணி இல்லை ஒரு 2-3 மணிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சில்னஸ் வராது. இப்போ நம்ம ஏசி போட்டு இன்னும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆயிருக்கும். ஆமாம், ஃபீல் ஆகல. ரைட் சைடு உங்களுக்கு இன்னும் அது ஃபீல் ஆகல. ஸோ நல்ல இந்த மாதிரி பெஸ்ட் கிளைமேட்லேயும் இன்னும் நமக்கு அந்த ஃபீல் வரல அப்படின்னா அப்போது நல்ல சம்மர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏசியோட லெவல் கம்மியாக இருக்குது, நல்லாவே நமக்கு ஃபீல் ஆகும். ஓகே. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகலன்னு சொல்ல முடியாது, ஒர்க்கே சாட்டிஸ்ஃபேக்டரி லெவலில். ஓகே. கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கு, எந்த விதமான ஹெசிடேஷன்ஸ் கிடையாது. அப் டு 5 கியர்ஸ் வரைக்கும் நான் ரன் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே. 6 கியர் போட முடியல, ஏன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இல்லை. செல்லர் வந்து 5.2 லேக்குக்கு வந்து கோட் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் இந்த வண்டி கம்ப்ளீட்டாக ஓகே, ஈவன் 5.2 லேக்குக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்கலாம், இப்போ நான் ஓவராலாக பண்ணின ஒர்க்கு அவருக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லையா, அது போக நான் இவருக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அது நிஜமாலே அவர் ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரா இல்லையான்னு கேட்போம். சார் சொல்லுங்கள், இப்போ என்னோட ஜாப் சென்னை கார்டெக்கோட சர்வீஸ் எப்படி இருக்குது, எங்களோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக சென்னை கார்டெக்கு முதல்ல யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன். ஃபஸ்ட் இனிஷியல் இதுக்கு மேலே ஒரு கார் எடுத்திருந்தேன், பட் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சாருக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, 2வது கார் எடுக்கும்போது முன்னாடி ஒரு வச்சு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தது. நான் என்னென்னா நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற டிசிஷன் தான் நான் அதை வச்சு ப்ரொசீட் பண்ணிக்கிறேன் அப்படி தான் இருந்தேன். ஃபுல்லாக செக் பண்ணிட்டாரு, எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இங்கேருந்து கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி பண்ணது காரணமே. யாராவது ஃப்யூச்சரில் இன்கேஸ் கார் வாங்கினா டெஃபினட்டாக ஒரு இது வந்து ஆட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்க சுத்தமாக நாலேஜ் இருக்காது. ஆக்சுவலி இவர் சொன்னார் பெயிண்டிங் பண்ணியிருக்கு அதெல்லாம்ட்டு, சுத்தமாக அது எனக்கு தெரியவே இல்லை. இவர் இப்பயும் காட்டல, பட் இருந்தாலும் எனக்கு அது தெரில அது எங்கே பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, அது மேபி இவங்களால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அது கூட செகண்டரி. பட் என்னென்னா இந்த எலக்ட்ரானிக்ஸில் மீட்டர் டேம்பர் பண்ணியிருக்காங்கன்றதை நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மற்ற மெக்கானிக்கை கூப்பிட்டிங்கன்னா ஜஸ்ட் வந்து வெளியே ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பார்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 மினிட்ஸ் 1 hour கிட்டேன்னு வச்சுக்கோங்க. ரஃபாக 1 hour உட்காந்து பார்த்து எல்லாத்தையும் ஒன்றுனா அனலைஸ் பண்ணி நமக்கு என்னென்ன இருக்குது, நமக்கு என்னென்ன நெகோஷியேட் பண்ணுறதுக்கான டிப்ஸு எல்லாமே கொடுத்தாரு. டெஃபினட்டாக ஆஃப் பண்ணி பாருங்கள். இது நான் எனக்கு கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இப்போ இந்த காரை எனக்கு எடுக்கிறது வந்து ஒரு ப்ரீவியஸாக ஒரு கார் எடுத்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருந்தது, எடுத்த அப்புறமா கொஞ்சம் நிம்மதி இல்லாமல் இருந்தது. பட் இது வந்து எனக்கு எடுக்க முன்னாடியே வந்து கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் எதாவது போகிறீங்கன்னா நாலேஜபிள் பர்சன் வச்சுக்கோங்க. இவர் சொல்கிற வீடியோ மாதிரி தான் நாலேஜபிள் பர்சன்னா சும்மா ஏதோ ஒரு மெக்கானிக் இல்லாமல் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து டயர் வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணுற ஆளான்னு பார்த்துக்கோங்க. அது இவங்க வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருப்பாங்க. சார், இப்போ நான் ஒரு சின்ன டவுட்டு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கினீங்க, அதில் என்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டீங்க, அது யாரை வச்சு எடுத்தீங்க அந்த காரு? அது வேறு ஒரு லோக்கல் மெக்கானிக் வச்சு பார்த்து எடுத்தது. பட் அது கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை இல்லை. ஓகே. பட் நேமும் ரிவீல் பண்ண விரும்பலை, ஏன்னா இருக்குன்றனால. ஓகே. ஓகே. பட் ஆனால் அது எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. பட் இது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தைரியமாக ஒரு இது ஆட் பண்ணுங்கள். இவங்கள மாதிரி டெக்னீஷியன்ஸாக மட்டும் தான் அது கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸை நம்மளாம் பார்த்துலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதில் எலக்ட்ரானிக்ஸில் பிரச்சனை இருந்தது, மீட்டரில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. பட் இவர் இதை வந்து கரெக்டாக ஃபைன் பண்ணார். அதனால நெக்ஸ்ட் நான் வாங்கும்போது முன்னாடியே இவரை கூப்பிட்டு வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த காரை பார்க்கும்போது இவர் இது பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சார். என்னென்னா நீங்கள் அந்த பிரச்சனை பற்றினா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட் திங் நம்ம எல்லாருக்கிட்ட ஷேர் பண்ணலாம், பட் அது வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் யாரையும் அவர் ரெஃபர் பண்ண வேணாம், நீங்கள் முடிவெடுத்தது நான் ரியலி ஐ எம் ஹாப்பி. என்னோட நோக்கமும் அந்த பர்சனை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கிறது இல்லை. எனக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, ஆடியன்ஸ் ஒரு வேளை இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த கார் வந்து என் மூலியமாக எடுத்து ஒரு வேளை நாட் ஓகே ஆகிடுச்சோ அப்படின்னு அந்த மாதிரி மிஸ்லீட் ஆகிடக்கூடாதுக்காக தான் நான் உங்ககிட்ட. இல்லை, அது வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு லோக்கல் மெக்கானிக்கை வச்சு எடுத்தது. பட் அவர் என்னென்னா சும்மா ஜென்ரலாக வெளியே செக் பண்ணி பார்க்கறது, உள்ளே ஆன் பண்ணி பார்க்குறது அப்படி தான் பார்த்தாங்க. எலக்ட்ரானிக்ஸில் பார்க்கல. எனக்கு அதுக்கப்புறமா தான் இப்படி ஒரு டெக் இருக்குது, இப்படி வச்சு பார்க்க முடியும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அது எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, அந்த கம்ப்ளைண்ட் எதாவது அட்ரஸ் பண்ண முடியலனா தான் உங்களுக்கு அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. பட் இவர் என்னன்னா முன்னாடியே அதை போட்டு செக் பண்ணியிருக்கு, ஃபைனாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நமக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. அது போனாட்ட நான் மிஸ் பண்ணிட்டேன். ஃப்யூச்சரில் ஏதாவது கார் வாங்குறீங்கன்னா முன்ன மாதிரிலாம் அந்த மீட்ரு அந்த இதில் சும்மா ஜென்ரலாக பார்த்துலாம் வாங்குறதுலாம் முடியாது. இப்போ எல்லாமே கம்ப்ளீட் எலக்ட்ரானிக்ஸ். இன்னும் ஜெர்மன் கார்லாம் போனால் சுத்த முடியாது. இதுமாதிரி ஸ்கேன் பண்ணி போகிறது பெட்ரு. அதனால் இவங்களுக்கு டெஃபினட்டாக நான் இது பண்ணுறேன். சார், ரியலி தேங்க்ஸ் சார். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கொடுத்ததுக்கு. ஓகே. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. வியூவர்ஸ், நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் அழுத்துருங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப் டு டேட் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் வியூவர்ஸ்.